முதல் செய்தியாக சைதாப்பேட்டையில ஒரு 23 கோடியே 13 லட்சம் செலவில் மார்க்கெட்டை புனரமைக்கிறாங்க. காய்கறி சந்தை மார்க்கெட்டை. இந்த மார்க்கெட் பேரு என்ன அப்படின்னா காரணீஸ்வரர் தேவஸ்தான மார்க்கெட். கல்வெட்டு பார்த்தோம்னா 1949லயே அதுக்கு அப்படித்தான் இருக்கு. இப்போ இவ்வளவு கோடி செலவில் அந்த மார்க்கெட்டை புனரமைக்கும் போது அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாலாம் நடந்திருக்கு. அதுக்கு என்ன பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படின்னா அப்துல் ரசாக் மார்க்கெட் சந்தை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன செய்தியே திருப்பி சொன்னாலே போதும், விளக்கத்துக்கு மேல தேவையில்லை. காரணீஸ்வரர் தேவஸ்தான மார்க்கெட் என்று சொன்னாலேயே காரணீஸ்வரர் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் என்பது பெயர் சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு. இப்ப விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களா? இல்ல. அதே மார்க்கெட் அரசாங்கம் அந்த இடத்தினுடைய கட்டடத்தை இடித்து புதுசா கட்ட போறாங்க. அதுக்கான பேர் அப்துல் ரசாக், பேர் மாத்துறாங்க. அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது என்று அப்ப நான் இந்த செய்தியை பார்த்த உடனே அந்த சைதாப்பேட்டையில் நண்பருக்கு போன் பண்ணி கேட்டேன். கோயிலுக்கு சொந்தமான இடம் அது. ஒவ்வொரு ஆண்டும் டெண்டர் விட்டு அங்க இந்த மாதிரி கடைகள் வைப்பார்கள் என்றெல்லாம் சொன்னார். டெண்டர் விட்டு அதுல ஒரு மெயின் டெண்டர், அதுக்குள்ள உள்ள சப் டெண்டர்ல விட்டு எல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நடக்கும். கோயிலுக்கு சொந்தமானதுதான். அப்ப அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு பெயரை அழிப்பதன் மூலமாக ஒரு அடையாளத்தை அழிக்க முயற்சி செய்கிறது, நம்ம கவனிக்க முக்கியமானது. இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, இப்ப இந்த மாதிரி நீங்க ஒண்ணு மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சென்னையில ஒரு இடத்துடைய பெயரை மாத்துறீங்க, ஒரு இடத்துடைய பகுதியுடைய பெயர் மாத்துறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? என்ன? நகராட்சியில போயிட்டு தீர்மானம் போட்டு ஓட்டெடுப்பு நடத்தி விவாதம் நடத்தி ஏமாத்தறையா எல்லாம் பேசுவாங்க இல்லையா? அதன் பிறகுதான் நீங்க இதே பண்ண முடியும். அப்ப எந்த விதமான தீர்மானமும் போடாமல் இதே போல செய்திருக்கார்கள் என்று சொன்னால் இவங்க ஜனநாயகத்துக்கு விரோதிகளா இல்லையா? முதல் கேள்வி. ரெண்டாவது பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் முதல்ல சொன்னபடி ஒரு அடையாள அழிப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஏன்னா பெயர் மாத்துறதுங்கிறது ஒருத்தனுடைய அடையாளத்தையே மாத்தக்கூடியது. இப்போ ஒரு தாத்தா இருக்கார், தம் பேருக்கு ராஜான்னு பேர் வைக்கிறார். என்ன எதுக்கா பேர் வைக்கிறார்? ராஜா, நான் பேர் நல்ல பெரிய ராஜா வரப்போறான். அப்ப ராஜா சொல்லுவோம், ஒரு பெருமிதம் அவனுக்கும். ஒரு படிப்புல ராஜா, இல்ல ஒரு தொழில ராஜா. உன் பேர் என்னப்பா? ராஜா, பெருமையா சொல்லுவான். இப்ப மொட்டை அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறான். இது வீரத்துறை ராமகோபாலனை அடிக்கடி சொல்லக்கூடிய கதை, அதனால சொல்ல நினைக்கிறேன் நான். போகும்போது கிளாஸ்ல பசங்க என்ன பண்றாங்க, நீ மொட்டைன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் மொட்டையெல்லாம் முடி வளர்ந்து நல்ல கிராப் முடி வந்தாச்சு. ஆனால் அந்த பையனை சொன்னா தன்னுடைய பேர் மொட்டைன்னு சொல்லிட்டு இருக்கானு. அப்ப பெயரை மாற்றுவதன் மூலமாக அவனுடைய அடையாளம் மாற்றப்படுகிறது, தன்னுடைய தன்மானம் மாற்றப்படுகிறது. ஒரு தனி மனிதனுக்கே இப்படித்தான். ஒரு மனிதனுக்கே அப்படின்னா ஒரு இடத்தினுடைய பெயரை மாற்றினா என்ன அர்த்தம்? அப்ப அதை பற்றி வரலாறு, பாரம்பரியம் எல்லாமே மாறி போயிடும் இல்லைங்களா? இப்ப நீங்க பாருங்க, 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஒரு சீன் வரும். ஒரு பெரிய ஒரு பாடி பில்டர் மாதிரி போட்டு, அந்த உங்களுக்கு சீன் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஒரு கட் அவுட்ல வச்சு வரைஞ்சி ஓவியம் வரைன்னு சொல்லுவார். அப்போனே அந்த ஓவியம் கேட்பேன், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அப்ப என்ன சொல்றான், ஏப்பா 23ஆம் புலிகேசி இப்படி ஒல்லியா ஓமக்குச்சிமா இருந்தான்னு அடுத்து வரக்கூடிய தலைமைக்கு தெரியவா போகுது? இந்த படத்தையே பார்த்தா அடுத்து எல்லாரும் நினைப்பான், ஓ இப்படிதான் இருந்தார் போல 23ஆம் புலிகேசி. அப்ப வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு செயலை இந்த மாதிரி செய்ய முடியும் என்று சொல்லி அதுல சொல்லியிருப்பாங்க. இதே போல நடந்திருக்கு. இப்ப பாருங்க, பிரயாக்ராஜ் என்ற ஒரு ஊருடைய பெயர் இருந்தது, அதை இலாகாபாத் என்று மாத்தினான். ஏன் மாத்துறான்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், இந்த ஊருடைய பெயரை மாத்துறேன். மீண்டும் பிரயாக்ராஜ் என்ற பெயர் வைத்தார். அவுரங்காபாத் பெயர் மாற்றப்பட்டு சாம்பாஜி நகர் ஆகியது. ஏன்? அந்த அடையாளம் மீட்கப்படணும், அதுக்காக அந்த பெயர் மாத்திருக்காங்க. நீங்க கவனிக்க வேண்டியது. இப்ப நீங்க உங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல பல ஊர்கள் திரு அப்படின்னு ஆரம்பிக்கும். நான் கூட கிண்டல் பண்ணுவேன், திருன்னு இருக்கக்கூடிய ஊர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நான் ஒரு ஊர் சொல்றேன், நீங்க தஞ்சாவூர் மாவட்டக்காரங்களா இருக்கீங்களா, நான் அழகா சொல்ல முடியும். நிறைய திரு கேட்டிருப்பீங்க. திருக்காரணிச்சுரம் அப்படிங்கிற ஊர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்க இருக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டது இல்ல. கேள்விப்பட்டது தெரியல. தெரியாது. அது நம்முடைய துரதிருஷ்டம். திருக்காரணீச்சுரம் என்கின்ற பெயரில் தான் இன்றைய சைதாப்பேட்டை 450 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. யாருக்கா தெரியுமா? திருக்காரணீச்சுரம் என்கின்ற பெயரே
காரணீஸ்வரர் கோயிலை மையமாக வைத்து அமையப்பெற்ற ஊர் என்றால் திருக்காரணேஸ்வரம். இதான் பேர். அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கணுமே, யார் அந்த சைதாப்பேட்டை பேர் யார் வச்சதுன்னு கேட்கணுமே. நீங்க யார் வச்சது? ஆற்காடு நவாப் வைத்தது பேட்டை. ஆற்காடு நவாப் வச்ச பேர் ஞாபகத்துல இருக்கு. அதுக்கு முன்பு வைத்த பெயர், அதுக்கு முன்பு காலங்காலமா இருந்த பேர் யாருக்குமே தெரியாது. அப்ப திருக்காரணேஸ்வரம் என்று சொன்னால் என்ன ஒரு பெருமிதம் வருகிறது. சைதாப்பேட்டை சொன்ன என்ன நினைப்போறது? ஆற்காடு நவாபுக்கு இந்த பகுதி அடிமையா இருந்தது, அதான் ஞாபகத்துக்கு வரும். பெருமிதம் வர வேண்டுமா? அடிமைத்தனம் வர வேண்டுமா? இல்ல தலைகுனி வரணுமா? இல்லைங்களா? ஆகவே இந்த திருக்காரணேஸ்வரம் இப்ப இருக்கிற கோயில வந்து குறைஞ்சது 450 ஆண்டுகள் முற்பட்டதாக இருக்கணும் அப்படி சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்ப யாரு கட்டணுங்கிற விவரம் தெரியல. அந்த கோயிலை பற்றிய தல வரலாறு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்திரன் காமதேனு பசுவை மீட்பதற்காக வந்து தவம் செய்து சிவனை பூஜித்து காமதேனு பசுவை மீட்டது வசிஷ்டரிடமிருந்து என்று தல வரலாறு. அப்ப இந்திரன் வந்து இந்த மாதிரி தவம் பண்ணதை பார்த்து மனம் குளிர்ந்து சிவபெருமான் என்ன பண்றாராம், கார் மேகங்களை கொண்டு மழை பொழிவிக்கிறாராம். இந்த பகுதி கார் என்றால் மேகம், மழை மேகம்னு பேர். ஔவையார் பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீரென்று பேர் படைத்தாய் ஆய்ச்சியர் கை வரும்போது, கார் என்று பேர் படைத்தாய் ககனத்து வரும்போது. கார்னா கார் மேகம், கருமையான மேகம். அப்ப அந்த கார் என்கின்ற திருக்காரணீஸ்வரம், அதனால காரணீஸ்வரர். அப்படி மழையை பெய்வித்த ஈசனாகினால் அவருக்கு காரணீஸ்வரர் என்று பெயர். இப்படிப்பட்ட வரலாறா இருக்கிறது என்ற இந்த பகுதிக்கு என்று யாருக்குமே தெரியவே தெரியாது. அப்போ ஒரு பெயர் மாற்றுவதன் மூலமாக ஒரு ஊருடைய எல்லாத்தையுமே மாற்ற முடியும். இப்ப திருக்காரணேஸ்வருக்கு சொந்தமான இடம் என்ன இருக்கணும்? காரணேஸ்வரர் தேவஸ்தான மார்க்கெட் தான் இருக்கணும். இப்ப நாளைக்கே வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்துல் ரசாக் என்பவர் யார்? சைதாப்பேட்டையிலே மார்க்கெட் வியாபாரிகளுக்காக பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர், தலைவர், மாபெரும் தலைவர் அப்படின்னு அவர் 5 தலைமை கழிச்சு நினைப்பாங்க. அப்ப அப்துல் ரசாக் என்று மாற்றக்கூடிய பெயர் மாற்றம் என்பது ஒரு வரலாற்று மாற்றம், ஒரு பாரம்பரியத்தை சிதைக்கக்கூடிய, ஒரு அடையாளத்தை அழிக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு. அதனால இது கடுமையா எதிர்க்கப்பட வேண்டும். இந்த அரசு வந்து தொடர்ந்து வந்து மதவாத அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. சொன்ன திருப்பரங்குன்றம் பாக்குறோம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இன்னைக்கு ஒரு பேப்பர் நியூஸ் இருக்கு. அதை கூட நீங்க செய்திகள் எடுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன், எடுக்கல. நிறைய செய்திகள் தான் எடுத்திருக்க மாட்டீங்க. இன்னும் 5 செய்தி தான் எடுக்க முடியும் இல்லையா? நீங்க இந்த மாதிரி வந்து புதுசா ஒரு குடியிருப்பு பகுதிகளில் நீங்க வந்து ஒரு ஜப வீடோ இல்ல மசூதியோ கட்டுறதா இருந்தா கலெக்டர்கிட்ட அனுமதி பெறணும். முன் அனுமதி வாங்கி அதெல்லாம் வந்து அப்படி பண்ணாட்டி சட்டவிரோதம். இந்த திமுக ஆட்சியில பல சட்டவிரோத மசூதிகள், சர்ச்சுகள் நம்ம பல முறை செய்திகளை பேசியிருக்கோம். இனிமேல் அந்த மாதிரி என்ஓசியில வாங்க வேண்டாம். இங்க பக்கத்துல வந்து ஒரு கடை மாதிரி ஒரு கடைக்கு வாடகைக்கு வாங்கி அங்க எல்லொலியான் கோஷம் போடலாம், யாரும் கேட்க முடியாது. இது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சட்டப்படி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அரசு. என்ஓசி தேவையில்லை. அப்ப மத ரீதியாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா கிறிஸ்துவெல்லாம் அந்த பக்கம் போயிடுவான், அதனால எல்லா முஸ்லீம்களும் பிடிச்சி ஒட்டு மொத்தமா அந்த ஓட்டு முழுக்க பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கணும் அப்படி நினைச்சு பண்றாங்களோ எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் இது வன்மையாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயல். சைதாப்பேட்டை பல பல பெரிய ஆன்மீக அன்பர்கள் இருக்காங்க, பெரியவர்கள் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து போராடி இதை வன்மையாக கண்டிக்கணும். பெயர் மாற்றத்தை அனுமதிக்க கூடாது. நம்ம நண்பர்கள் கூட சிடிக்கு வருவார், கராத்தே வெங்கடேசன் போன்ற பெரியவங்கள, வக்கீல், ஹைகோர்ட் லாயர், அவங்கள லீகலி இதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான முயற்சி எடுக்கணும். பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இதை தடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏனென்றால் பெயர் மாற்றம் என்பது பெயர் மாற்றத்தோடு இருப்பதில்லை, ஒரு அடையாள மாற்றமாக அது மாறிவிடும். அதனால இந்த செய்தியை நீங்க வந்து பிளாஷ் பண்ண சிடிவிக்கு வாழ்த்துக்கள். கல்வெட்டிலேயே இருக்கு காரணேஸ்வரர் தேவஸ்தான மார்க்கெட். அப்ப தேவஸ்தானம் சொந்தமான இடங்கள் எல்லாருக்கும் தெரியுது. அதனால இதை அனுமதிக்க கூடாது. ஹிந்து முன்னணி மற்ற ஹிந்து அமைப்புகள் எல்லா ஹிந்துக்களும் சேர்ந்து போராடி இந்த பெயர் மாற்றத்தை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.